I've been sharing with you on the topic of the kingdom of God for the last few weeks. கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பில் உங்களுக்கு பல செய்திகளை நான் பிரசங்கித்தேன். Especially last week we looked at the privileges that we enjoy being part of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கித்தேன். I talked about this amazing thing called identity that God bestows upon every single person who receives the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை சுவீகரித்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த ராஜ்யத்தின் மேன்மைகளில் ஒன்றான அடையாளம் அதனுடைய விசேஷத்தை போன வாரம் உங்களுக்கு பிரசங்கித்தேன். And the identity that God gives to every one of his children is not based on what we have done, but rather based on what Jesus Christ did on the cross 2000 years ago. இந்த அடையாளமாவது நமக்கு அருளப்படுகிறதுனால் நாம் எதையோ பிராயச்சித்தம் செய்து போராடி பெற்றுக் கொண்டதல்ல, இயேசு சிலுவையில் நமக்காக செய்து முடித்ததில்தான் நமக்கு இந்த அடையாளம் கிடைக்கிறது. So as children of God, we do not need to exert ourselves to try to find our self-worth and our identity. It is already given to us in Jesus Christ. ஆதலால் தேவ ராஜ்யத்திற்கு உரியவர்களாகிய நாம் போராடி ஒன்றை செய்து பிராயச்சித்தம் செய்து பெற்றுக்கொள்வதில்லை. இந்த அடையாளம் இலவசமாய் கர்த்தர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்து கொடுத்தது இந்த அடையாளம். I also talked about the adoption into the family of God. கர்த்தருடைய குடும்பத்திலே நமக்கு கிடைக்கிற புத்திர சுவிகாரத்தை பற்றியும் உங்களோடு போதித்தேன். Now when we receive the kingdom of God, we become joint into the family of God, being adopted as sons and daughters of the king. தேவனுடைய குடும்பத்திலே நமக்கு இந்த புத்திர சுவிகாரத்தின் மேன்மை அருளப்படும் போது அவருடைய ராஜ்யத்தில் நாம் குமாரரும் குமாரத்திகளுமாய் மாறி இருக்கிறோம். And not second class children, but the children who are equal to his very own son Jesus Christ. இரண்டாம் தரப்பட்ட பிள்ளைகள் அல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருளப்பட்ட அதே மேன்மை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Bible refers it to as joint heirs, meaning together with Jesus Christ we receive all the inheritance and the blessings. அதை குறித்து வேதம் நமக்கு சொல்லும்போது உடன் சுதந்திரர் என்றால் கிறிஸ்துவுடனே கூட நாம் உடன் சுதந்திரர்களாய் ராஜ்யத்தின் மேன்மைக்குரியவர்களாய் இருக்கிறோம். சத்தமா கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். Hallelujah. 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 And then I talked about the access that is given to us in the kingdom to come boldly into the throne of God at any time of the day or night and to be able to talk to him and have a relationship with him. அடுத்த ஒரு மேன்மை உங்களுக்கு அறிவித்தேன். தேவனோடு கூட கிட்டி சேர்கிற அந்த ஸ்லாக்கியம் நேரடி தொடர்பது இரவும் பகலும் எந்த நேரமானாலும் நாம் கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர்கிற பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. I did not have time last week to touch on one more very significant privilege that is given to every child of God. அதைத் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தின் மேன்மையில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு ஸ்லாக்கியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். Today morning I want to spend the rest of our time talking about this one more incredible privilege that is given to us as God's children. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இன்னுமாய் அருளப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த மேன்மை இந்த ஸ்லாக்கியத்தின் அடிப்படையில் அருளப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அடுத்துள்ள நேரத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். This privilege is what I call the authority that is given to the sons and daughters of God. குமாரர்களும் குமாரத்திகளும் நாம் இருப்பதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தில் ஒன்றாய் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பதை பற்றி உங்களோடு பேச போகிறேன். For every son and every daughter in the kingdom, God gives them the authority to operate in the same level as Jesus Christ. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து காரியங்களை நடப்பிக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலிருந்து தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த அதிகாரத்தை அபியாசிப்பது எப்படி என்பதை போதிப்பேன். And authority normally relates to the position that you have as well. அதாவது ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் அல்லது பதவி என்று சொல்லுகிறோமே, அதற்கு ஏற்றாற்போல் தான் அவரிடத்திலிருந்து அதிகாரமும் கிரியை செய்யும். Because your position determines the level of your authority. உங்களுடைய பங்கு அல்லது உங்களுடைய ஸ்தானம் தான் உங்களுடைய அதிகாரத்தை நிர்வகிக்கிறது. Because for example, if you take a big company,
உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்ளலாம். The owner of the company has authority. அந்த குறிப்பிட்ட கம்பெனியினுடைய எஜமான் சிஓன்னு சொல்லுவாங்க, அவருக்கே ஒரு அதிகாரம் இருக்கிறது. And also the security guard also has authority. ஆனால் அதே கம்பெனியிலே நுழைவாயிலே இருக்கக்கூடிய காவற்காரர் வாட்ச்மேன் அவருக்கும் கூட தான் அதிகாரம் இருக்கிறது. But the owner, because of his position which is higher, has greater authority than the security guard whose position is lower. நுழைவாயில் இருக்கக்கூடிய காவற்காரருக்கு அதிகாரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த கம்பெனி இருக்கக்கூடிய அந்த எஜமான் ஓனர் இருக்கிறார் பாருங்க, அவருடைய பதவி உயர்வா இருப்பதனால் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தின் மேன்மை இவரோடு ஒப்பிடும்போது அது உச்சிதமா இருக்கிறது. This is what the Bible says. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வேதம் இதன் அடிப்படையில் என்ன சொல்கிறது? We were dead in our trespasses. நாம் அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்து கிடந்தோம். But God lifted us up. ஆனால் கர்த்தரோ மரித்த நம்மை உயிரோடு எழுப்பினார். And seated us along with Jesus உயிரோடு Christ. எழுப்பின நம்மை உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்திருக்கிறார். So not only did he give us authority, but he also elevated our position as well. நமக்கு அதிகாரம் கொடுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்தானத்திலிருந்தே கர்த்தர் நம்மை உயர்த்தி And இருக்கிறார். for everyone who's seated here, you have great authority in the kingdom of God. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்திலே கிறிஸ்து உங்களுக்கு ஒரு உன்னதமான ஸ்தானத்தையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். Because you are seated with Christ in the heavenly places, there is a high level of authority that is released into your life as well. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மேன்மை தங்கின அதிகாரம் ஒப்புவிக்கப்பட்டிருப்பதனுடைய விசேஷம் என்னவென்றால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் But உட்கார்ந்திருக்கிறீர்கள். this is an important truth you have to understand. நீங்கள் இதை குறித்த முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். In the kingdom, ராஜ்யத்திலே your authority is connected to your relationship. உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய உறவோடு கூட தொடர்புடையது. The more you walk with God, the greater of the authority in which you operate in as well. நீங்கள் எவ்வளவாய் தேவனோடு நடக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பிரகாரம் உங்களுடைய வாழ்வில் அதிகாரம் That's செயல்படும். what the Bible talks about in Christ. When you are in Christ, you're able to operate in that authority that is with Christ. But when you are not in Christ, you do not have the same authority as well. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் அவருக்குள்ள இந்த அதிகாரம் உங்கள் வாழ்வில் செயல்படும். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இல்லாதிருந்தால் அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பது உண்மை. You know, in the book of Acts chapter 19, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்தை there's பார்த்தால் an interesting incident that's recorded there. அங்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது. There was a group of men who were going around and doing ministry in that town. அந்த பட்டணத்திலே ஒரு கூட்ட ஆட்கள் ஒரு வகையான ஊழியத்தை செய்து And they வந்தார்கள். specialized in casting out demons. இந்த ஆட்கள் பேய் துரத்துறதுல ரொம்ப So சாதுரியவான்கள். they would go and cast out demons by saying, you know, we cast this demon out in the name of Jesus whom Paul preaches. அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி விரட்டுவாங்களா? பவுல் பிரசங்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளே போங்கன்னு சொல்வாங்க. And for a while it seemed to work. அது கொஞ்ச நாட்கள் வேலை செய்திருக்கிறது. And then suddenly they met one demon who was a little bit different. ஆனால் இப்பொழுது அவர்கள் சந்தித்த பேய் சற்று வித்தியாசமான பேய். And when they tried to cast out that demon in the name of Jesus that Paul preaches, இப்ப அந்த பேய் பிடிச்ச ஆளை பார்த்து இவங்க என்ன பண்றாங்க? பவுல் பிரசங்கிற இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போன்னு சொல்றாங்க. instead of the demon going, the demon jumped on them. இப்பொழுது ஒருத்தரை விட்டு வெளியே போக வேண்டிய ஆவி இந்த ஆட்கள் மேல் பாய்ந்தவர்களை And பலாத்காரம் said, பண்ணியது. I know Jesus, I know Paul, but who are you? அந்த பிசாசு அவர்களை பார்த்து சொன்னது, இயேசுவை அறிவேன், பவுலை அறிவேன், நீங்கள் யார் என்று They were கேட்டது. called the sons of Sceva. ஸ்கேவா என்ற ஒரு ஆசாரியனுடைய புத்திரர்கள். And they were operating not in a personal relationship with Jesus, but based on what Paul was teaching about Jesus. இவர்கள் உண்மையிலே இதுவரை ஆவிகளை துரத்தியது பவுல் பிரசங்கித்த அல்லது பவுலுடைய போதகத்தின்படி செய்திருக்கலாம். ஆனால் இயேசுவோடு உள்ள தனிப்பட்ட உறவில் இது So செய்யப்படவில்லை. they seem to have authority, but no power behind their authority for the manifestation of God's work.
தேவனுடைய செயல்பாடு அனுகிரகம் உண்டாகும் பொருட்டு அவர்கள் மேலோட்டமான அறிவிலே செய்தார்களே ஒழிய கிறிஸ்துவினுடைய உண்மையான அந்த அதிகாரத்தை, அதாவது வல்லமையை அறியாமல் செயல்படுத்தி But மாட்டிக்கொண்டார்கள். when you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் you have great authority that has been entrusted into your hands. உங்கள் சிரசின் மேல் ஒரு மகத்தான அதிகாரம் தேவனால் And ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. you're able to cast out demons, talk over your situation, and operate in a supernatural power of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படி பேசலாம். அதற்கு தான் இந்த அதிகாரம் Ephesians கொடுக்கப்பட்டிருக்கிறது. chapter 1 verse 20 describes what it means to be with Christ. கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் இருப்பதின் மேன்மையை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் நமக்கு விளக்குகிறது. Because the Bible says he is far above all principalities, எல்லா துரைத்தனங்களுக்கு all மேலாகவும் dominion, all authority here on earth. கர்த்தத்துவங்கள் வல்லமைகள் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் And மேலாக அவர் everything உயர்ந்திருக்கத்தக்கதா. has been put under his feet. இவைகள் எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி That இருக்கிறதா. is the authority in which Jesus operates. இந்த அதிகாரத்தின்படிதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு செயல்படுகிறார். And that's the same authority that is given to his children when we are seated with Christ. கிறிஸ்துவோடு கூட நாம் உன்னதங்களில் அமர்ந்திருப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் எந்த அதிகாரத்தோடு செயல்படுகிறாரோ அதே அதிகாரத்தோடு கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே செயல்படும்படி This is a வைத்திருக்கிறார். powerful truth for the children of God to understand. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையுள்ள சத்தியம் இதுதான். When you are in Christ, you can operate with great authority in the kingdom. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவ ராஜ்யத்திலே ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே அதிகாரத்தை அபியாசிக்கலாம். That's the privilege that God gives to his children. இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்லாக்கியம். So what is this authority that God gives his children in the kingdom? தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தர் கொடுக்கிறதான இந்த அதிகாரம் தான் என்ன? In Matthew chapter 16, மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே Jesus gives this incredible promise in verse 19. அதிலே 19வது வசனம் ஆண்டவராய் இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான சத்தியம். And these are the words that Jesus says right after he said, I will build my church and the gates of hell will not prevail against it. அதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லும்போது இதோ என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்கிறார். And then Jesus says in verse 19, he says, I will give you the keys of the kingdom. Whatever you bind on earth will be bound in heaven, and whatever you set loose on earth will be set loose in heaven. அதை தொடர்ந்து கர்த்தர் மத்தேயு 13:19 சொல்லுகிற போது இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன், நீ பூமியில் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியிலே எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அவைகளும் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று அதிகாரத்தினால் வருகிற மேன்மையை சொல்லுகிறார். Oh hallelujah, what an incredible promise God gives us as children. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காய் சத்தமா கைவெட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. You and me, he's talking to you and me, and he says if you bind something on earth it will be bound in heaven. இத கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்கிறார். பூமியில நாம் எதை கட்டுகிறோமோ அதை கர்த்தர் பரலோகத்திலே கட்டுகிறார். எவைகளை நாம் கட்டவிழ்க்கிறோமோ will be loosed in heaven as well. அவைகளையும் கர்த்தர் பரலோகத்திலே கட்டவிழ்க்கிறார். Jesus says, I will give you the keys of the kingdom. இங்கே கர்த்தர் சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். God has given every child of his the keys to the kingdom. தேவன் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வசமும் கொடுத்துள்ளார். Every single one of you are seated here. Jesus has given you the keys in the kingdom to bind and to set loose the things in your life. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவர் வசமும் ஆண்டவராய் இயேசு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை தந்திருக்கிறார். எதற்காக? கட்டவும் கட்டவிழ்ப்பதற்கும். But you have to understand something about keys. திறவுகோல் அல்லது சாவி என்றால் அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Just because you have a key does not mean you can open every lock. உங்க கையில ஒரு சாவி இருக்கிறதுனால எல்லா பூட்டையும் திறந்துடலாம் நினைக்கூடாது. Your key that you have in your purse cannot open the door to my house. உங்களுடைய கைவசம் இருக்கிற சாவி எங்க வீட்டு கதவை திறக்காது. Your key for your scooter will not turn on their scooter. உங்க ஸ்கூட்டர் சாவி அங்க இருக்கிற ஒரு ஸ்கூட்டரை திறக்க முடியாது. Because for every lock there is a key. ஒவ்வொரு பூட்டு
அதற்கு அதை திறக்கத்தக்க திராணி அந்தந்த சாவியால் தான் முடியும். அப்படிதான் So you வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. have to know what key to use for which lock. எந்த பூட்டுக்கு எந்த சாவியை போட்டா திறக்கும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I don't know if you've seen some security, guards. They walk around with a big keychain with, a huge bunch of keys. சில சமயங்கள்ல சில காவல்காரர் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய சாவி கொத்தை இடுப்புல வச்சிருப்பாங்க. And if they're trying to open the lock and if they don't know which key, they can stand there for a long time trying every key to try to open the door. குறிப்பிட்ட ஒன்ன திறக்கணும்னு சாவி எடுத்து போட்டு திறக்கல நான் எல்லா சாவியும் போட்டு அவங்க திக்குமுக்கு ஆடுறதை நீங்க பாப்பீங்க. And this is what a lot of children of God do as well. இன்றைக்கும் பல பிள்ளைகள் இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இருக்காங்க. They're always trying different keys to unlock in their life, but they're not successful in releasing the blessing of God over their life. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தங்கள் வாழ்க்கையிலே சரியானபடி பெற்றுக்கொள்ளாதபடி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட பூட்டை திறப்பதற்கு பல சாவிகளை போடுவது போல கஷ்டப்படுகிறார்கள். You have to know what key to use to open which door. ஆகையால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால் எந்த கதவு எந்த சாவியை கொண்டு திறந்தால் அது திறக்கும் என்கிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். How many of you would like to have keys that open doors in your life? என்னுடைய வாழ்க்கையிலே நான் திறக்க வேண்டிய சரியான விதத்தில் திறக்கிற சாவி எனக்கு வேணும் தெரிஞ்சு கொள்றேன் என்று உங்க ஆசைப்படுற கை வைத்து How many say, Pastor, I want to open the key of blessing in my life, of health in my life, of God's favor in my life? என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திறக்கணும், ஆரோக்கியத்தை திறக்கணும், தேவ தயவை திறக்கணும், அதுக்கான சரியான திறவுகோல் வேணும் என்று கை உயர்த்தலாம். Because this is a promise Jesus gave us who are in his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. I give you the keys of the kingdom. Whatever you bind will be bound, whatever you loose will be loose. இதோ ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், எவைகளை நீ கட்டுகிறாய் அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை நீ கட்டவிழ்க்கிறாய் அவைகள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். So the big question is, as a child of God, how do I learn to use the keys in the kingdom of God? என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திறவுகோல்களை தேவராஜ்யத்தில் ஏற்றாற்போல பயன்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் தேவ பிள்ளையாய் இருக்கும் பட்சத்தில் என்று நீங்கள் கேட்கலாம். So let me quickly share with you three things that activate the key of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திறவுகோல்கள் செயல்பட மூன்று முக்கியமான விதிமுறைகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். Three very simple truths, but when you apply it, your key that you have in your hand will be effective to break loose the power of God in your life. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமாய் செயல்பட உங்கள் கையில் உள்ள திறவுகோல் இதை ஏற்ற பிரகாரம் திறக்க மூன்று முக்கியமான ஆனால் வல்லமை மிக்க எளிமையான சத்தியங்களை சொல்றேன். How many of you want to know what I'm talking about? எத்தனை பேர் இதை தெரிந்து கொள்ள விரும்புறீங்க? கொஞ்சம் கையை அசைத்து காட்டலாம். The first thing that activates the key, the power of the power of the keys of kingdom, தேவ ராஜ்யத்தினுடைய திறவுகோலினுடைய முக்கியமான அம்சம் முதல் அம்சம் is the knowledge of God's word. எழுதிக் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றிய அறிவு அல்லது வெளிச்சம். If you were to take a medical doctor, இப்போ ஒரு மருத்துவரை உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. he can only be a doctor if he has knowledge about the medical field. மருத்துவ உலகை பற்றிய மருத்துவ அறிவு இருக்கிறவர் தான் மருத்துவர். A scientist can only be a scientist if he has knowledge about science. விஞ்ஞானத்தை பற்றிய அறிவு உடைய ஒருவர் தான் விஞ்ஞானியாக இருக்க முடியும். A lawyer can only be a good lawyer if he knows what the law says. ஒரு சிறந்த வக்கீல் எப்படி வக்கீலாக முடியும்? சட்டங்களை அவர் கற்றுக்கொண்டிருந்தால் தான் அவர் வக்கீலாக முடியும். And I will say the same thing, a Christian can only be a Christian when they have the knowledge of God's word. இப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் எப்பொழுது கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் அறிந்திருந்தால் அல்லது அறிவு இதில் இருந்தால் தான் கிறிஸ்தவர். If a doctor does not have knowledge about medicine, he will be a useless doctor. ஒரு மருத்துவருக்கு மருத்துவ அறிவே இல்லைன்னு வைங்க, அப்ப அவர் மருத்துவர் அது பயனற்ற ஒரு பிரயோஜனமற்ற மருத்துவர். A Christian is a useless Christian when they do not have the knowledge of God's word. ஒரு கிறிஸ்தவர் தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிவில்லை என்றால் அவர் ஒரு பிரயோஜனமற்ற அல்லது ஒரு கிறிஸ்தவர் அவர் ஒரு டம்மி பீஸ். The word of God is one of the most significant tools with which a Christian
can operate in the authority that Jesus gave. கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த மகத்தான அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியம் வேதத்தை பற்றிய அறிவுதான். The Bible is no ordinary book. வேதம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. The Bible is not a book for you to kiss and say, "Oh, I love the word of God." வேதாகமத்தை எடுத்து முத்தம் செய்து நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதோடு முடிந்து விடுவதல்ல. A Bible is not something you put under your pillow and say, "Oh, I'm going to sleep under the word of God." சில நேரங்களிலே தலையணைக்கு அடியிலே பைபிளை வைத்து அதிலே தூங்குறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. The Bible only has power when you open it and begin to read what's written in it. வேதாகமம் இந்த மிக வல்லமையோடு செயல்பட வேண்டுமானால் இதை உங்கள் கைகளினால் திறந்து அதை வாசிக்கும் போது அப்பொழுதுதான் அதனுடைய வல்லமை வெளிப்படும். When a Christian begins to open the Bible and begins to read the words that are in the Bible, வேதாகமத்தில் உள்ள சத்தியங்களை வாசிக்கும்படி ஒரு தேவ பிள்ளை ஒரு கிறிஸ்தவர் அதை திறந்து வாசிக்கும் போது தான் காரியம். There's something that is spiritual and supernatural that begins to take place. அப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்கேற்றபடியான காரியங்கள் உள்ளே நடக்க The words that are in your Bible are not ordinary words. வேதாகமம் உங்கள் கையில் உள்ள இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. They have the power to change your life and transform your situation. உங்கள் சூழ்நிலையை மறுரூபமாக்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற உள்ள சக்தி இந்த கர்த்தருடைய வார்த்தையில் உள்ளது. It says in John chapter 1 verse 1, யோவான் 1:1 வாசித்து பாருங்கள். In the beginning was God, it was the word, and the word was with God, and the word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Meaning every word that is in your Bible is actually the very breath of God given to us. இதோ வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் அது எழுத்தாய் அல்ல. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அது தேவனுடைய சுவாசமாகவே நம்முடைய கைவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When you read the word of God, there is strength that is received into your spirit and the basis upon which your authority works as a Christian. ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற போது அந்த வார்த்தை நிமித்தம் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் தேவ பிள்ளையாய் அதிகாரம் பெறுவீர்கள். அதிகாரம் பெற வேண்டுமானால் வார்த்தையை பற்றி அறிவு அவசியம். There is no substitute to reading the word of God. கர்த்தருடைய வார்த்தை தாண்டி அதற்கு மாற்று பரிகாரம் எதுவும் இல்லை. It does not matter how many messages you listen to on YouTube. YouTubeல நீங்கள் எத்தனை செய்தி வேணாலும் கேட்கலாம். It does not matter how many songs you sing during a day. ஒரு பகல் முழுவதும் எத்தனை பாடல்களை பாடினாலும் none of those things can change your life. இவைகள் எல்லாம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. The only thing that has the power to change you and touch you and transform your situation is the opening of the Bible and reading the words and receiving the power that is in it. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால், உங்கள் சூழ்நிலையை மறுரூபமாக்க வேண்டுமானால் ஒன்றால் தான் கூடும். அது எதுவென்றால் உங்களுடைய கையில் உள்ள வேதாகமத்தை திறந்து நீங்கள் வாசிக்க தொடங்கும் போது அந்த வார்த்தையே உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி உள்ளது. Do not underestimate the power of an open Bible. வேதாகமத்தை திறந்து வாசிப்பதனுடைய சக்தியை நீங்கள் மட்டுப்படுத்தாதீர்கள். Today in Christianity there's so many illiterate Christians who do not know what the Bible says. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே அநேகர் வேதாகமத்தை போதிக்கிறார்கள், ஆனால் அதை பற்றி அறிவு இல்லை. அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதைகளை போல போதிக்கிறார்கள். Their faith is built on the preaching of other men. மற்றவருடைய பிரசங்கத்தின் பேரில் அவருடைய விசுவாசம் இருக்கிறது. They do not know what the Bible says for themselves. அவர்களுக்கு தாமே கர்த்தருடைய வார்த்தை தனிப்பட்ட விதத்தில் என்ன சொல்ல என்பதை அறியார்கள். I tell you this morning, இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், your miracle is in you opening your Bible and begin reading the Bible for yourself. உங்களுடைய அற்புதம் எங்கே இருக்கிறது என்றால் உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தை நீங்கள் திறந்து வாசிக்கும் போது உங்கள் அற்புதம் அங்கேயே இருக்கிறது. Your breakthrough will come when you take the word of God and eat it into your soul. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஊடுருவிய வெற்றி வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஆத்மாவை பாய்ந்து செல்லட்டும். There's something powerful when a Christian begins reading the word of God. ஒரு கிறிஸ்தவர் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கிறது. Even Jesus, when he began his ministry here on earth, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது செய்ததை கவனித்து பாருங்கள். when he faced the temptation, சோதனைகள் அவருக்கு வந்தபோது in Matthew chapter 4, மத்தேயு 4 அதிகாரத்திலே, now when the devil tempts Jesus, பிசாசானவன் இயேசுவை சோதித்த போது every single time Jesus responds to him by saying, "It is written." ஒவ்வொரு முறையும் கர்த்தர் பிசாசுக்கு திருப்பி பிரதியுத்தரம் சொல்லும் போதெல்லாம் என்று எழுதி இருக்கிறது. He says to him, "It is written, man shall not live by bread alone, but by every word that proceeds out of the mouth of God." அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறார். Jesus says, "It is written, you shall not tempt the Lord thy God."
உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. It is written that you shall worship God and God alone. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். If Jesus, who is our example and our greatest model, if he uses the knowledge of God's word to overcome the situations of life, how much more should believers use the written word of God to overcome their obstacles as நம்முடைய well? அருமை ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்மாதிரி. நம்முடைய எஜமான் அவரே அவருக்கு ஏற்பட்ட சோதனை காலத்தின் என்று எழுதி இருக்கிறதே என்று ஜெயித்தாரே. நாம் எவ்வளவு அதிகமாய் நம்முடைய சோதனைகளிலே என்று எழுதி இருக்கிறதே என்று அந்த வார்த்தை அறிகிற அறிவினால் ஜெயிக்கலாமே. Oh, come on, someone, you got to open your Bible and begin to read it, because the greater the knowledge of the word of God, the greater you will operate in the authority of God in your life as well. ஆகையால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் இன்று முதல் வேதாகமத்தை திறந்து வாசிக்க தொடங்குங்கள். எந்த அளவு உங்களுடைய அறிவு வேதத்தை சார்ந்திருக்கிறதோ அல்லது வேதத்தின் அறிவு எவ்வளவோ உங்கள் அதிகாரத்தின் அளவும் அவ்வளவே. The 1-minute YouTube video is no substitute for you opening your Bible. வேதாகமத்தை நீங்கள் திறந்து வாசிப்பதற்கு ஒரு நிமிடம் பார்க்கிற யூடியூப்ல வரக்கூடிய அந்த வீடியோ இணையாகுமா? The promised verse in your calendar is no substitute for you opening your Bible yourself. நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பதற்கு தினமும் காலண்டர்ல அன்றைய தினத்தின் வேத வசனத்திலேயே திருப்தியாகி விட முடியுமா? இது அதற்கு இடையாகுமா? Jesus says, I give you the keys of the kingdom. ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன். What you bind will be bound, and what you set loose எவைகளை will be set கட்டுகிறாய் free. அவைகளை கட்டுவேன், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை நானும் கட்டவிழ்ப்பேன் If you என்கிறார். want to operate in that level of authority, you need to open the Bible to begin to read it. இந்த நிலையிலே இருந்து அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டுமானால் வேதத்தை நீங்களே திறந்து வாசிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை நினைவில் The வையுங்கள். second truth that activates the authority of God in your life தேவனுடைய உங்கள் வசம் ஒப்புவித்திருக்கிற அதிகாரத்தை செயல்படுத்த இரண்டாவது அம்சம் என்னவென்றால் is a simple thing called faith. ரொம்ப எளிதாய் சொல்லக்கூடிய ஒன்று விசுவாசம். Faith is a very powerful commodity in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே விசுவாசம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஏது. If there is to be a language that the kingdom of God would speak, it has to be faith. தேவ ராஜ்யத்திலே ஒரு மொழி உண்டென்றால் அந்த மொழிக்கு பெயரே விசுவாசம். If there is a currency with which the kingdom of God operates, then it's the currency of faith. ஒருவேளை தேவ ராஜ்யத்திலே பணம் புழக்கத்திலே இருக்குமானால் அது எதுவென்றால் விசுவாசம் என்கிற பணம்தான். There's something important for every child of God to grow in faith. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் விசுவாசத்திலே வளர வேண்டும். That's what the Bible says in Romans chapter 10 verse 17. ரோமர் 10:17 வேதம் சொல்கிறது, Faith comes by hearing, and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வசனத்தை கேட்பது என்பது காதிலே கேட்பதினால் வரும். So that's how you build your faith in your life. ஆதலால் தான் தேவனுடைய வசனத்தை உங்கள் செவிகளிலே கேட்க கேட்க தான் நீங்கள் விசுவாசத்தை When you கட்டி எழுப்ப begin முடியும். reading scriptures, you begin looking and saying, wow, if God did it for them, he can do it for me as நீங்கள் well. வேதாகமத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு ஒன்று புலப்படும், ஓ இங்க எல்லாம் இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்திருக்கிறாரே, இதே கர்த்தர் எனக்கும் செய்ய வல்லவர் என்று வரும். When you read the word of God, there is a deposit that's put inside of you so that you can operate based on that deposit. உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒன்று புதைந்திருக்கும். அந்த டெபாசிட் அந்த புதைந்திருக்கிற ஒன்றின் மூலம்தான் நீங்கள் அதிகாரத்தை செயல்படுத்த There முடியும். are two components of faith, if I could call it that. விசுவாசத்தினுடைய ரெண்டு ஒருங்கிணைந்த காரியங்களை உங்கள் முன்பு The வைக்கிறேன். first is a faith that believes and the faith that does. முதலாவதாக விசுவாசிப்பது, இரண்டாவதாக விசுவாசத்தை செயல்படுத்துவது. So the faith that believes comes when you read the word of God. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. Then அது you ஒரு need பகுதி. to take the next step where you begin to activate your faith. இப்பொழுது விசுவாசம் உள்ளே வந்தது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்தணும். இதுதான் அதனுடைய இரண்டாவது அம்சம். James the apostle writes in James chapter 2 verse 20, faith without works is a dead faith, he says. யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் முதல் கொண்டு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது And it's என்கிறார். simple to understand, when you come to God in faith, நீங்கள் விசுவாசத்திலே தேவனிடத்திலே வரும்போது கவனிங்கள், and when you pray for things, you
believe that what you have asked him, he will do it for you. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்று கொண்டோம் என்றே விசுவாசிப்பதுதான் That's ஜெபத்தின் what முக்கியம். the active faith is. It is operating your life on the belief that what I have asked God, he has done it for me. நான் தேவனிடத்தில் கேட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற நிச்சயம் உங்களுக்குள் வருகிறதே, அதுக்கு பேர் தான் Are விசுவாசம். there things that you are praying for and believing for? நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. In the kingdom, when you start operating this basis of faith, you begin living your life as though God has already answered your prayer. நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ராஜ்யத்திலே விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை ஏற்கனவே அதில் நிற்பது போலவும் பதில் கிடைத்தது போலவும் ஏற்கனவே அனுபவிப்பது போல் இருக்கிறீர்களே, அதான் விசுவாசம். The best way I can explain this, இன்னும் இப்படி நான் விவரிக்க சொல்லலாம். there was a village, filled with farmers, and they had not had rain for many years. ஒரு கிராமத்துல ஏராள விவசாயிகள் இருந்தார்கள். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அப்படிப்பட்ட அந்த விவசாய கிராமத்துல ரொம்ப நாள் மழை இல்லாம அவங்க கஷ்டப்பட்டாங்க. And they're desperate for rain, so the pastor of that village says to all the farmers, saying, let's gather on a Sunday afternoon in one of your farms and we will pray for rain. அங்க ஒரு போதகர் இருந்தார். அவர் இந்த விவசாயிகளுடைய பரிதாப நிலைமையை பார்த்து, வாருங்கள் நாம் ஒரு காரியத்தை செய்யலாம், உங்கள் வயல்வெளிகளில் ஒன்றில் நாம் எல்லாரும் கூடி கர்த்தர் தேசத்தில் நம்முடைய ஊர்ல மழையை தரும்படி ஜெபிப்போம் So a என்றார். lot of farmers gathered together for prayer. உடனே மற்ற விவசாயிகள் எல்லாரும் ஒரு வயல்ல கூடி பாஸ்டரோடு ஜெபிக்க ஆயத்தமானார்கள். And only one farmer who came to the prayer brought an umbrella with them. ஆனால் இப்படி திரள் கூட்டமாய் வந்த விவசாயிகள் மத்தியிலே ஒரே ஒருவர் ஒரு குடையோடு அம்பர்லாவோடு ஜெப கூட்டத்திற்கு வந்தார். That's what I mean, faith with works. விசுவாசம் எப்படிதான் வேலை செய்யும்? மலைக்காய் ஜெபம் பண்ணா கொடையை கொண்டு வருவதுதான் விசுவாசம். That means when you are coming and asking God, you're believing that what you're asking you will receive in Jesus' name. ஆதலால் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் நான் கேட்பனோ அவைகளை ஏற்கனவே கர்த்தர் கொடுத்து விட்டார் என்று விசுவாசிப்பதுதான் ஜெபத்தின் உச்சத. கைதட்டி எல்லாரும் கர்த்தர் மகிமை செலுத்துவோம். That's the faith with which we approach the throne room of God. இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் சிங்காசன தண்டை சேர முடியும். Matthew 21:22, the word of God says, when you pray, believe that you've already received what you've asked for. மத்தேயு 21:22 மேலும் நீங்கள் விசுவாசத்தினால் எவைகளை எல்லாம் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்ள போகின்றோம் என்று விசுவாசிங்கன்னு சொல்லல, பெற்று கொண்டோம். We have already received it when we ask. நாம் விசுவாசத்திலே பெறப்போகிறோம் என்று எதிர்காலத்தை பற்றி சொல்லவில்லை. ஜெபிக்கிற போதே பெற்றுக்கொண்டோம் என்று நிகழ்காலத்தை பேசுவதுதான் Oh விசுவாசம். hallelujah, we have a prayer answering God. நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. கைதட்டி அவரை துதிப்போம். He has given authority to every child of God ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். to begin to change their situation through their faith. அவருடைய விசுவாசத்தின் மூலம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்படியான ஒரு அதிகாரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Our God is not just a prayer hearing God, he's a prayer answering நம்முடைய God. ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் மாத்திரமல்ல, கேட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. And that's the confidence we have as his children. இதுதான் தேவ பிள்ளைகளாய் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. The third thing that activates the keys of the kingdom தேவ ராஜ்யத்தின் திறவுகோலினுடைய மூன்றாவது அம்சம் is when the child of God speaks and proclaims, there's power released. தேவ பிள்ளைகள் பேசுதலின் மூலமும் அல்லது அறிக்கை பிரகடனத்தின் மூலம் வல்லமை வெளிப்படுகிறது. Opening the word and reading it, தேவனுடைய வார்த்தை திறந்து அதை படிப்பது, கற்றுக்கொள்வது. your faith is built based upon what you've read. நீங்கள் கற்றுக்கொண்டதில் அடிப்படையில் வருகிற விசுவாசம். And the third part is you begin speaking over your situation with the faith that God has deposited in you. உங்களுக்குள்ளே தேவன் புதிய பண்ணின இந்த விசுவாசத்தை கொண்டு இப்பொழுது நீங்கள் பேச வேண்டும். The Bible says when God created this earth, God spoke and it happened. வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கின போது அவர் பேசிதான் உண்டாக்கினார். He didn't think and happen, he spoke and it happened. அவர் நினைத்தார் நடந்தது என்றல்ல, அவர் சொன்னார் நடந்தது. The Bible also says he's a God who calls those things that are not as though they were. வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று. The Bible doesn't say God imagines things as they are as though they were. இதோ தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
சிந்திக்கிறவர் திங்க் பண்றவர் என்று சொல்லல. It says he calls them, meaning he speaks it out when he declares things begin happening. அழைத்தார் என்றால் அதனுடைய அர்த்தம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல என்று அழைத்தார் என்றால் பேசினார் என்று. In Mark chapter 11 verse 22 onwards, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 முதல் நீங்கள் வாசித்தால், Jesus says, if anyone looks at the mountain and says to the mountain, be thrown into the sea, and does not doubt in their heart but believes what they said will happen, it will be done for them. உங்களில் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று தன்னுடைய இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். In the English Bible it says speaks to the mountain. ஆங்கில வேதாகமத்திலே மலை, அதாவது மலையோடு கூட பேசினார் என்று வருகிறது. When you speak to the mountain and say be cast into the sea, Jesus said it will happen. ஆண்டவர் சொல்லுகிறார் மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று பேசினால் அப்படியே நடக்கும் என்கிறார். We Christians, நாம் கிறிஸ்தவர்கள், we are all such experts in speaking about the mountain. நாம் எல்லாம் மலையை பற்றி தான் பேசுறதுல பெரிய கைதேர்ந்தவர்கள். We tell everyone about the mountain. மலைகளை பற்றி அதை பற்றி தான் விளக்கி சொல்லுவதில் எல்லார்ட்டையும் சொல்லுவோம். How big the mountain is, how impossible the mountain is, how difficult the mountain is. மலை என்றால் அது எவ்வளவு கடினம், அது எவ்வளவு பெரிது, அதனுடைய சூழ், அதை பற்றியே ஒரு பில்டப் கொடுக்கிறார். God did not call you to talk about the mountain. கர்த்தர் மலைகளை பற்றி பேசுவதற்கு நம்மை அழைக்கவில்லை. God did not ask you to hold a conference about the mountain. மலைகளை பற்றி ஒரு கருத்தரங்கு நடத்துவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. God said speak to the mountain, be thrown, and it will happen. மலையோடு பேசு, அது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும். Oh, hallelujah. God, that's the authority you have as a child of God. தேவனுடைய பிள்ளையாய் உங்களுக்கு இப்பேற்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. You have authority when you speak. நீங்கள் பேசும்போது அதிகாரம். Come on, lift up your hand with me. எல்லாரும் சேர்ந்து கூட கையை உயர்த்தி சொல்லுங்க. I don't know what your mountain is. உங்களுடைய மலை எதுவோ எனக்கு தெரியாது. Maybe it is joblessness. அது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருளாய் இருக்கலாம். Maybe it's joblessness. வேலையின்மையாய் இருக்கலாம். Or childlessness. பிள்ளை இல்லாத இருக்கலாம். No future. எதிர்காலம் இல்லாத இருக்கலாம். Poverty. தரித்திரம். Many people have different mountains that they're standing in front of. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசப்பட்ட மலைகள் முன் நிற்கிறது. And to you comes the word of God. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. I have given you the keys of the kingdom, Jesus says. கர்த்தர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். Whatever you bind here on earth will be bound in heaven. எவைகளை எல்லாம் நீ பூமியில் கட்டுகிறாயோ அவைகள் எல்லாம் பரலோகத்திலே கட்டப்படும். Whatever you set loose on earth will be set loose in heaven. எவைகளை நீ பூமியிலே கட்டவிழ்கிறாயோ அவைகள் பரலோகத்திலே. So come on, lift up your hand and begin speaking with me here for a moment. எல்லாரும் கூட சேர்ந்து சத்தமா கையை உயர்த்தி பேசுறீங்களா? And say, I speak to you, mountain of poverty. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வறுமை என்கிற மலையே. I speak to you, mountain of childlessness. பிள்ளை பேர் இல்லாத மலையே. I speak to you, mountain of joblessness. வேலை இல்லாத மலையே. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் be removed from my life. என் வாழ்க்கை விட்டு பெயர்ந்து போ. Poverty be broken. தரித்திரமே உடைந்து போவாயாக. Curses be broken. பிள்ளையின்மையே உடைந்து போவாயாக. I declare the favor of God. தேவ வல்லமை பேசுகிற I declare children in my marriage. என்னுடைய திருமண வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். I declare children in my marriage. என்னுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் பிறப்பார்கள். Because God has given me the authority to speak, so today I speak as a child of God. அதிகாரம் தந்திருக்கிறார் தேவ பிள்ளையாய். இப்பொழுது என் மலைகள் பெயர்ந்து போகும்படி பேசுகிறேன். Today when you speak, your mountain is going to remove. இப்பொழுது நீங்கள் பேச மலைகள் பெயர்ந்து ஓடும். The work of God is going to be established over your life. தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரப்படும். As a child of God, this is the inheritance He's given you and me. இதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரமானது. To be joint heirs with Christ is to have கூட dominion. உடன் சுதந்திரர்களாய் ஆளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை To have ஏற்படுத்தியிருக்கிறார். power over every situation in our எல்லா life. சூழ்நிலைகள் மேல் ஒரு வல்லமை, ஒரு ஆதிக்கம் செலுத்த. A Christian is not called to be ruled by their situation. We are called to rule every circumstance in our life. சூழ்நிலைகள் நம்மை ஆளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாமே சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். Today I speak to you, telling you to take your place as sons and daughters using your rightful authority. இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நான் தேவ பிள்ளை தான் என்கிற ஸ்தானத்தில் நின்று உங்கள் உரிமையை பற்றி கொண்டு எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும். எதை You can speak to your situation by the power that God has given you in the authority. அதிகாரத்திலே தேவன் தந்திருக்கிற இந்த வல்லமையிலே உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பேசி மாற்றலாம். This is the incredible privilege that God gives to His children when we come into His kingdom. அவருடைய ராஜ்யத்தில் வரும்போது
அவர் பிள்ளைகளாய் மாறுகிற நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான பாக்கியம் அல்லது ஸ்லாக்கியம் இந்த அதிகாரம். Don't allow the devil to convince you that you're powerless, you're defeated, and you're weak, because he is the one who's defeated, powerless, and weak, not you and me. இதோ பிசாசு உங்கள் பேரில் சொல்லுகிற பொய்யை நம்பாதீங்க. நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், நீ வேஸ்ட், மண்ணு குப்பை தூசிலாம் சொல்றான். உண்மையிலே அவன்தான் தோற்கடிக்கப்பட்டவன், அவன்தான் ஒன்றில்லாமல் கர்த்தரால் மாற்றப்பட்டான். As a child of the Heavenly Father, we have great access, authority, and great identity in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானம், அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், அடையாளம் பெற்றவர்கள் நாமத்தான் இருக்கிறோம்.